ஹலோ மக்களே, இது சலங்கை ஒலி பார்ட் 2 2வது ப்ரோமோ. ஃபஸ்ட் ப்ரோமோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இதில் என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து மீரா கிட்ட பூமி பேசிகிட்ருக்கா. வந்து நான் எங்கேயும் வரமாட்டேன், என்னோடய காதல், என்னோடய ஒட்டுமொத்த உலகம் எல்லாமே ககன் தான் அப்படின்னு சொல்கிறா. நான் அவரை விட்டு எங்கேயும் வரமாட்டேன். நான் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பாதுகாப்பு கொடுத்து என்னை இது பண்ணது எல்லாமே ககன் வீட்டில் தான், அதனால் நான் அங்கே தான் இருப்பேன், அங்கே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை, உனக்காக நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், அவன் ஒருத்தனுக்காக நீங்கள் இந்த குடும்பம் எல்லாத்தையும் நீ விடுறியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் 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 அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறா. அதுக்கு அடுத்து ககன் வீட்டில் வந்து பூரி வந்து வெளியே தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்கா. அப்போ வந்து இந்து வரா. அவள் வந்து ஸ்வீட்ஸு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வரா. வாங்கிட்டு வந்துட்டு நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பூரி வந்து கத்துறா. ஏன் பூரி, நான் உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறா. இல்லை, நீ எதுக்கு இங்கே வந்து, நான் ககனன் அவள் பார்க்க வந்தேன். யார் அண்ணா? அவங்க எனக்கு தான் அண்ணா, உனக்கெல்லாம் அண்ணா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தது அவள் மேலே அவள் மேலே பைப்பை போடுறா. அந்த மாதிரி தண்ணி தெளிக்கிற மாதிரி பண்ணுறா. உடனே அதுக்கடுத்து அவள் பெரியம்மான்னு சொல்லிட்டு இந்து வந்து கூப்பிட்றா. உடனே ககனோட அம்மா சாரதா வந்து வரா. வந்தோடனே என்ன பண்ணுற பூரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை இது பண்ணி, நீ இப்படி தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டு நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறான். உடனே பூர்ணி வந்து கோச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறா. நீ எப்போம்மா வந்தா, எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிவிட்டு அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. உடனே இந்து வந்து சாரதாக்காக ஒரு பிங்க் கலர், ஒரு ரோஸ் கலர் பட்டு சாரி வந்து வாங்கிட்டு வந்திருக்கா. அதை வந்து கொடுக்குறா. இது வந்து இது என்னால் முடிஞ்ச இதை கிஃப்டாக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சின்னது பெருசு அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா, மனசு தான் வேணும். நம்ம உண்மையாக ஒருத்தங்களுக்கு அன்பாக கொடுத்தா அது எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து சொல்கிறா. பூரி, நான் உனக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பெரிய லட்டூஸ் எல்லாம் எடுத்து காட்டுறா. உடனே பூரியோட வீக்னஸ் வந்து லட்டூஸ், ஸ்வீட்ஸ் தான். உடனே அதுக்கடுத்து அவள் வந்து கோவத்தில் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் வந்து ககன் வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வரான். உடனே அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாமா இந்து அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நான் உங்களுக்காகவும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் எடுத்து காட்டுறா. உடனே அதை காட்டினோன்னா, இது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சு பார்க்குறான். வச்சு பார்த்த பின்னா அதுக்கடுத்து இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒன்று இந்து சொல்கிறா, இது வந்து பெரிய கிஃப்ட் இல்லைண்ணா, நீங்கள் எனக்கு பண்ணது தான் பெரிய கிஃப்ட்டு. நீ என் குடும்பத்துக்காக என்னோடய குடும்பத்தில் எனக்கு தரவே இல்லை, என்னோடய பிறந்த வீட்டில் எனக்கு தரவே இல்லை. 2 கோடி ரூபா கொடுத்து என் மாமியார் வீட்டில் நான் இப்போ நல்லா இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி, தேங்க்யூலாம் சொல்கிறா. உடனே ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பூரி வந்து, ஓ இதுக்காக தான் அந்த 2 கோடி கொடுத்தனால தான் நீ இப்போ இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நீ வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி இந்து அந்த மாதிரி பேசிட்டு அப்போ நான் இந்த ஸ்வீட்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுறா. எடுத்து சாப்பிட்டுட்டு ரூம்குள்ளே போயிடுறா. அப்புறம் அவன் ககன் வந்து இந்துக்கிட்ட சொல்கிறான், நீ பூரியோட வீக்னஸ் இருந்துட்டு கரெக்டாக ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அது வந்து வீக்னஸ் இல்லை, அது வந்து சந்தோஷம் அப்படின்னு வந்து இந்து சொல்கிறா. அதுக்கடுத்து ஏசிபி நைனி வந்து அபூர்வா வீட்டுக்கு வந்து அந்த செயின் வந்து சரச்சந்திரா எதுவும் செயின்லாம் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கடுத்து அந்த செயினை வந்து எஸ்ஐ ராஜேந்திரர்கிட்டேருந்து நைனி வாங்கி வந்து எல்லார்கிட்டேயும், வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் கேட்குறா. ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணபிரசாத் அம்மா கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்குறா. உடனே உங்கள் பையன் யாரும் இந்த மாதிரி போடுவாங்களா செயின் அப்படின்னா, உடனே அந்த மாதிரிலாம் போட மாட்டான் அப்படின்னா, நீ இன்னும் உங்கள் பையனை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்களா, கிருஷ்ணபிரசாத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து மீரா கிட்டே கேட்பா, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, இந்த மாதிரி செயின்லாம் யாரும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கடுத்து கிருஷ்ணபிரசாத் கிட்டே கேட்பா. இது ஏசிபி நைனியை பார்த்து கேட்பா. இல்லை, நான்லாம் எதுவும் இந்த மாதிரி செயின்லாம் நான் யூஸ் பண்ணலை அப்படிமா. அப்போ உங்கள் பையனை நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு ஏசிபி நைனி வந்து கிருஷ்ணபிரசாத்திட்ட கேட்பா. நான்லாம் யாரையும் காப்பாற்றலாம் இது பண்ணல, இந்த மாதிரி செயின்லாம் போட மாட்டாங்க யாரும், எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து ஏசிபி நைனி கிட்ட சொல்லுவான். அப்புறம் வந்து உங்கள் பையன் எங்கே அப்படின்னு கேட்பான். அவன் வந்து வீட்டில் எல்லாம் வெளியே போயிருக்கானா இல்லை தப்பிச்சு போயிருக்கானா அப்படின்னு கேட்பான். என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து கோவப்படுவா. அதுக்கடுத்து அவன் தங்கச்சியை கூப்பிடுங்க அப்படிமா. உடனே பிந்து அம்மா பிந்து அப்படின்னு சொல்லிட்டு
மீரா வந்து கூப்பிடுவா. உடனே பிந்து வந்தோடனே இந்த செயினை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பா. அவள் வந்து பார்த்தோன்னே பதட்டம் ஆகிடுவா. பிந்து வந்து அவளுக்கு தெரியும் அது வந்து செரியோட செயின் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை என் அண்ணனுக்கு இதில் இல்லை, என் அண்ணன் செயின் இல்லை, இது இல்லை அப்படின்னு அவன் வந்து நயனிக்கிட்ட சொல்லிடுவா. நீ ஏன் பயப்படுற, ஏன் பதட்டப்படுற அப்படின்னு சொல்லுவாள். இல்லை நான் பயப்படல, பதட்டப்படல, இது என்னோடய செயின் இல்லை, என் அண்ணனோட செயின் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். உடனே நயனி நான் உண்மையை நான் கண்டுபிடிச்சிருவேன் அபூர்வா கிட்ட வந்து சொல்லுவாள். இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிடுறேன் உண்மையான கொலையாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்மா. அதுக்கடுத்து வம்சி வந்து அவன் வீட்டில் படிக்கட்டில் உட்காந்து இந்த 60 லட்சத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்பா. அப்போ வந்து இந்து வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பா. என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, 60 லட்சம் எப்படி இது ரெடி பண்ணுறது அப்படிமா. 60 லட்சமா, எதுக்கு 60 லட்சம் அப்படிமா. இல்லை சைட் இன்ஜினியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவளை பேசி சமாளிச்சிருவான். அதுக்கப்புறம் உள்ளே வருவான். உள்ளே வந்து ஒரு சைட் இன்ஜினியர் வந்து வருவான் ஒரு இடம் வாங்குறதுக்காக. வம்சியோட அப்பா வெங்கடேஷ் வந்து ஒரு இடம் வாங்குறதுக்காக வந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த இன்ஜினியர் வந்து பார்த்து பேசிட்டு போயிடுவார். நான் கேஷாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த மாதிரி சொல்லுவான். உடனே அந்த இன்ஜினியரும் பார்த்து பேசிட்டு போயிடுவான். அதுக்கடுத்து வம்சி வந்து வீட்டில் இருக்க அந்த 2 கோடியிலேருந்து பணத்தை திருடணும் அப்படின்னு ஐடியா பண்ணி அவங்க வம்சியோட அம்மா வந்து குளிக்க போயிருப்பாங்க. அவன் வந்து வம்சி வந்து அவங்க அப்பா மாதிரியே மிமிக்ரி பண்ணி அந்த வீட்டு பீரோல் சாவியை வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி 2 பேக்கில் 2 கோடி இருக்கும். இதில் 1 கோடி, அதில் 1 கோடி இருக்கும். அதில் 1 கோடி இருக்கிற 2 கோடியும் எடுத்து வெளியே வச்சுருவான். அந்த 2 பேக்கையும் எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஒரு பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் வந்து இதில் 70 லட்சம் நமக்கு வேணும், இதில் 1 கோடி இருக்குது, இதுலேருந்து கொஞ்சம் கட்டை எடுத்து வச்சா இப்போ இது 70 லட்சம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த ஃபஸ்ட் பேக்கில் வச்சுட்டு அந்த இன்னொரு பேக்கை எடுத்துகிட்டு அவன் ரூமில் கொண்டு போய் வச்சுருவான். வச்சுட்டு அந்த சாவியை வந்து அந்த கீயை வந்து டீபாயில் வந்து வச்சுருவான். அதுக்கடுத்து அவங்க அம்மா வந்து வம்சியோட அம்மா வந்து குளிச்சுட்டு வந்து என்ன சைட் இன்ஜினியர் வந்து பார்த்து பேசிட்டு போயிட்டாங்களா அப்படின்னா பார்த்து பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கடுத்து சாவியை அவன் வந்து சாவியை வந்து அந்த டீப்பாயில் வச்சுருப்பான்ல, அந்த சாவியை வந்து எடுத்துகிட்டு வாங்கினா வந்து கையில் கொடுக்க முடியாதா, இப்படி தான் அங்கங்கே வைக்கிறதா, ஒரு பணம் இருக்கே ஒரு பயமே இல்லையா அப்படின்ட்டு அதுக்கடுத்து இந்துக்கிட்ட வந்து இதை பற்றி இந்துக்கிட்ட வந்து பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ வந்து இவன் ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வம்சி அப்பா யோசிப்பார். இதுதான் இன்னைக்கான ரிவ்யூ. என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.